அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலட்சுமி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அதாவது ஃபைனல் இயர்ல வந்துட்டு ஃபைனல் இயர் பிஎஸ்சி ஆர் தேர்ட் இயர் டிப்ளமோ அதுல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிநேட்டல் எக்ஸாமினேஷன். நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஆன்டிநேட்டல் எக்ஸாமினேஷனை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஆன்டிநேட்டல் எக்ஸாமினேஷன் மெயினாக வந்துட்டு எதுக்கு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீட்டஸோட பொசிஷன், அதனோட பொசிஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கு அதை தான் வந்துட்டு பார்க்கறதுக்காக பண்ணுறது. ப்ளஸ் ஃபீட்டல் க்ரோத், அதாவது பேபியோட க்ரோத் எப்படி இருக்கு, அப்டாமினல் கேர்த் எல்லாம் செக் பண்ணிங்கன்னா அதனோட நார்மல் க்ரோத் இருக்கா இல்லை ஐயூஜிஆர் பேபியா இருக்கா அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, ஜெஸ்டேஷனல் ஏஜ், அதாவது வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன் வந்துட்டு நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ அப்டமினல் எக்ஸாமினேஷன், அதாவது ஆன்டிநேட்டல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் பண்றோம் பார்த்தீங்களா, ஹெட் டு டோ அசஸ்மெண்ட், அதில் வந்துட்டு ஆன்டிநேட்டல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு இன்க்ளூடட். நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஆன்டிநேட்டல் எக்ஸாமினேஷன் தனியாக எழுதுறாங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் தனியாக எழுதுறாங்க. அப்படி கிடையாது. ஹெட் டு டோ அசஸ்மெண்ட் பண்றப்ப நீங்க அந்த செஸ்ட், அப்டமன், பெல்விக் அதெல்லாம் வந்துட்டு ஆன்டிநேட்டல் எக்ஸாமினேஷன்ல வந்துட்டு வரும். அதை வந்து நோட்டிஃபை பண்ணணும். சரிங்களா? அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், அப்டாமினல் பால்பேஷன். அப்டாமினல் பால்பேஷன்ல வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன், பால்பேஷன், ஆஸ்கல்டேஷன், 3 திங்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வெஜனல் இன்ஸ்பெக்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இது என்ன அப்படின்றத டீட்டெயிலா வந்துட்டு பார்க்கலாம். மெயினாக வந்துட்டு இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்டாமினல் கேர்த், ஃபீட்டல், ஃபண்டல் ஹைட் இதை வந்துட்டு மெஷர் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஃபண்டல் ஹைட் வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அல்னார் பார்டர் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட், இந்த ப்ரொசீஜர் வந்துட்டு நான் பின்னாடி வந்துட்டு சொல்கிறேன். அதை வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபண்டஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதில் இருந்து இங்கே சிம்பசிஸ் பீபிள்ஸ் இங்கே வந்து டச் பண்ணணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை தான் வந்துட்டு நீங்கள் ஃபண்டல் ஹைட்டுக்கு வந்துட்டு எடுக்கணும். சரிங்களா? அது இங்கே காமிக்கிறாங்க பாருங்க. சிம்பசிஸ் பீபிள்ஸ்ல இருந்து ஃபண்டல் ஹைட் வந்து எங்க மார்க் பண்ணீங்களோ அதுல இருந்து வந்துட்டு பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு கையை வச்சுக்கிட்டு மெஷர் பண்ணணும். ஏன்னா ஃபண்டல் வந்துட்டு எங்க ரெசிஸ்டன்ஸ் ஆகுதோ வந்துட்டு அதுல வச்சு அதுல ஒரு ஹேண்டு பிளஸ் சிம்பசிஸ் பீபிள்ஸ் இதை வச்சு மெஷர் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, பொசிஷன், ஃபீட்டஸோட வந்துட்டு லை எப்படி இருக்கு, அதனோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கு, வேர்டெக்ஸ் ப்ரெசன்டேஷனா, ப்ரீச் ப்ரெசன்டேஷனா, பிளஸ் லை வந்து லாங்கிடியூடனல் லையா, டிரான்ஸ்ஃபர் லையா, இதெல்லாமே வந்துட்டு பார்க்கறதுக்காக இந்த ஆன்டிநேட்டல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு பண்றோம். ஏதாச்சும் வந்துட்டு நார்மல் லேபர்ல இருந்து அப்நார்மலா வந்துட்டு ஏதாச்சும் தெரியுதா, அந்த ஒரு ரீசனுக்காகவும் வந்துட்டு இந்த ஆன்டிநேட்டல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு பண்றோம். சரிங்களா? ஸோ மெயினாக வந்துட்டு 3 பிரின்சிபல்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் வந்துட்டு இந்த ஆன்டிநேட்டல் எக்ஸாமினேஷன் பண்ணுறப்ப மதரோட ரைட் சைடு தான் வந்துட்டு நின்றுட்டு பண்ணணும். ப்ளஸ் அது வந்து கம்ஃபர்டபுளாக வந்துட்டு இருக்கும். தென் வார்ம் அப் யுவர் ஹேண்ட் பிஃபோர் த பால்பேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சில் வார்ம் அப்னா இப்படி வந்துட்டு நல்லா வார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால்பேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு சில் ஹேண்ட் வந்துட்டு வச்சிங்கன்னா ஃபீட்டல் மூவ்மெண்ட் வந்துட்டு அந்த ஸ்டார்ட் ஆகும், அந்த ஒரு ரீசனுக்காக. ப்ளஸ் டோன்ட் ரிமூவ் த ஹேண்ட் ஃப்ரம் த அப்டமன் அன்டில் த பால்பேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஒன்ஸ் வந்துட்டு ஃபண்டஸ் ரீஜன்ல வந்து பால்பேட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா தென் லெஃப்ட், தென் அட் த லெவல் ஆஃப் அம்பிளிகஸ் வந்துட்டு கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணி டில் நீங்க பலாட்மெண்ட் பண்ற வரைக்கும் இந்த ஹேண்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, மெயின் பிரின்சிபல் வந்து மதரை வந்து எம்டி பண்ண சொல்லணும். பிளாடரை வந்துட்டு எம்டி பண்ணிட்டு வந்துவாங்க அப்படின்னுட்டு சொல்லணும். இந்த பிரின்சிபல்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். வேர்பல் கன்சர்ன் வந்துட்டு எடுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ன பண்ண போறோம் அப்படின்றது. இதெல்லாமே வந்துட்டு பிரின்சிபல்ல வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிளீன் ட்ரே. இதுல வந்துட்டு மெயினா வந்து டவல், லினன், அதை வந்து மதரை கவர் பண்றதுக்கு, இன்ஸ்டேப் வந்து ஃபண்டல் ஹைட்டை மெஷர் பண்றதுக்கு, ஃபீட்டோஸ்கோப் வந்துட்டு எஃப்ஹெச்ஆர் பார்க்கறதுக்கு, போல் வித் காட்டன் பால்ஸ், கிட்னி ட்ரே. இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஃபீட்டோஸ்கோப் இல்லைன்னா ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு இயர்பட்ஸை கிளீன் பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பேசிக் திங்ஸ். இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். யூஸ்வலாக வந்துட்டு ஆன்டிநேட்டல் மதருக்கு வந்து ஐஸ் வந்துட்டு பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அனிமியா ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னுட்டு இந்த கன்ஜெக்டிவா வந்துட்டு பார்ப்பாங்க. சரிங்களா?
நெக்ஸ்ட் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன்ல மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்டோட சைஸ், அதாவது போத் பிரஸ்ட் வந்துட்டு நார்மல் இன் சைஸா இல்ல வந்துட்டு ஒரு பிரஸ்ட் ஸ்மால் ஒரு பிரஸ்ட் பிக் சைஸா, வேற ஏதாச்சும் ஏசிமெட்ரிக்கல் வந்துட்டு இருக்கா அதை வந்துட்டு நோட்டிஃபை பண்றதுக்காக சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த பிரஸ்ட் வந்துட்டு பார்ப்பாங்க. தென் பிரைமரி அண்ட் செகண்டரி ஏரியால வந்துட்டு நோட்டிஃபை பண்ணுவாங்க. பிரைமரி ஏரியாலனா அந்த நிப்பிளுக்கு அரௌண்ட்ல இருக்கிறது வந்துட்டு பிரைமரி ஏரியால, செகண்டரி ஏரியால வந்துட்டு கொஞ்சம் லைட் ஷேடோவா வந்துட்டு இருக்கும். தென் மாண்டோகமரிஸ் டியூபுக்கள், அந்த நிப்பிளுக்கு அரௌண்ட்ல வந்துட்டு டாட் டாட்டா வந்துட்டு அந்த டியூபுக்கல்ஸ் வந்துட்டு இருக்கும், அது வந்து பார்க்கணும். இதெல்லாமே வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன்னா வந்துட்டு நீங்க கண்ணால பார்க்கறது. இதுல வந்துட்டு நீங்க எதுவுமே வந்து பால்பேட் பண்ணக்கூடாது. இன்ஸ்பெக்ஷன் ஒன்லி டூ பை த விஷன், கண்ணால பார்க்கறது தான் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன். சரிங்களா? அதுல மாண்டோகமரிஸ் டியூபுக்கள், டிஸ்டெண்டட் வெயின் இதெல்லாமே வந்துட்டு இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு எழுதணும். இது எதுக்காக செக் பண்றோம்னா வந்துட்டு வேற ஏதாச்சும் அப்நார்மலிட்டிஸ் இருக்கான்றத பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, வேற ஏதாச்சும் டிஸ்சார்ஜ் வந்துட்டு இருக்கா இதெல்லாமே வந்துட்டு பார்க்கலாம் பை இன்ஸ்பெக்ஷன். பால்பேஷன்ல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஃபிங்கர் பேடை வச்சுக்கிட்டு சர்க்குலர் மோஷன்ல வந்துட்டு பால்பேட் பண்ணணும். பிரஸ்ட் சென்டர்ல இருந்து பெரிஃபரி, சென்டர்ல நடுவுல இருந்து ஓரமா மார்ஜின் சைடு வந்துட்டு வரணும். அதுக்கப்புறமா வந்து டுவர்ட்ஸ் டு த பிரஸ்ட் கீழே வந்துட்டு டுவர்ட்ஸ் டு த ஆக்சிலரி பார்ட். சரிங்களா? இந்த சேம் ஸ்டெப்ஸ் எப்பயுமே வந்துட்டு பிரஸ்ட்டை வந்துட்டு ஒரு சைடு பண்றப்ப பிரஸ்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டு பண்ணணும். இப்போ சப்போஸ் இப்போ நீங்க வந்துட்டு மதரோட ரைட் சைட்ல வந்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா மதரோட லெஃப்ட் சைடு பிரஸ்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்போ வந்து ரைட் சைடு பிரஸ்ட் வந்து கவர் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ரைட் பண்றப்ப லெஃப்ட் சைடு பிரஸ்ட் வந்து கவர் பண்ணிருக்கணும். unnecessarily we should not expose the part. சரிங்களா? Next we can move on to the abdominal palpation. அதுல வந்துட்டு the same things again repeat. inspection, அதாவது first we can see by the eyes. measurement, அதாவது fundal height, abdominal girth, then weeks of gestation வந்துட்டு இதுல calculate பண்ணணும். palpation வந்துட்டு 4 grips வந்துட்டு பார்க்கணும். FHR வந்துட்டு auscultationனா வந்து பேபியோட FHR ஃபாலோ பண்றது. சரிங்களா? ஒன் பை ஒன் நம்ம ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம கண்ணால வந்துட்டு பார்க்கறது, அதுதான் இன்ஸ்பெக்ஷன். ஓகே, இன்ஸ்பெக்ஷன்ல வந்துட்டு என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் ஆஃப் த யூட்ரஸ், அதாவது யூட்ரஸோட சைஸ் வந்துட்டு ஸ்மாலா இருக்கா லார்ஜா இருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9 month மதருக்கு வந்துட்டு 9 month மதர் அவங்களுக்கு வந்துட்டு அப்ரோப்ரியேட் ஃபார் த ஜெஸ்டேஷன் ஏஜ் 9 மந்த்னா அவங்களுக்கு அப்டமன் வந்து எவ்வளவு பெருசா வந்துட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு இருக்கும். அப்ப 9 month மதர் வந்து ஒரு 7 month இல்ல 6 month மாதிரி தெரியுது, ரொம்ப வயிறே காணோம் அப்படிலாம் வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷனல் ஏஜ் அப்படின்னுட்டு எழுதலாம். இல்ல இப்ப 7 month மதர் இல்ல 8 month மதர் வந்துட்டு ரொம்ப டேர்ம் மதர் மாதிரி தெரியுறாங்க, இல்ல 7 month மதர் வந்துட்டு ரொம்ப 9 month மதர் மாதிரி தெரியுறாங்க அப்படின்னா லார்ஜ் ஃபார் ஜெஸ்டேஷனல் ஏஜ் அப்படின்னுட்டு எழுதலாம். இல்ல நார்மலா இருக்கு, அதாவது ஆப்டா அந்த 9 monthக்கு வந்துட்டு என்ன அப்டமன் இருக்குமோ அது வந்துட்டு இருக்கு அப்படின்னா இட் இஸ் அப்ரோப்ரியேட் ஃபார் த ஜெஸ்டேஷனல் ஏஜ் அந்த மாதிரி வந்துட்டு எழுதலாம். சரிங்களா? சைஸ் வந்துட்டு எந்தெந்த கண்டிஷன்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒபிசிட்டி, மதர் வந்துட்டு ரொம்ப குண்டா இருந்தா நம்மளுக்கு வந்துட்டு சைஸ் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒபிஸா இருக்கிறதுனால அவங்க அந்த யூட்ரஸ், அதாவது அந்த ஃபீட்டஸோட சைஸ் வந்துட்டு பெருசா, அப்டமன் பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்றது தெரியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுல் பிளாடர், அவங்க வந்துட்டு ஃபுல் பிளாடரோட வந்துட்டு வந்தாங்க ஆன்டினேட்டல் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு, அப்படி அதனாலும் வந்துட்டு சைஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். தென் டிஸ்டண்டட் கோலன், லாக்ஸ் யூட்ரின் மசில்ஸ். லாக்ஸ் யூட்ரின் மசில்ஸ்னா வந்துட்டு அவங்க நிறைய அதாவது நிறைய குழந்தை வந்து பிறந்திருக்கும், அவங்களுக்கு அப்டாமினல் மசில்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப லூஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த சைஸை வந்துட்டு பார்க்கறதுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்றதுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்சர்வ் ஃபார் த ஷேப் ஆஃப் த யூட்ரஸ். யூட்ரஸோட ஷேப் வந்துட்டு குளோபுலர் ஷேப்பா இல்ல ஓவல் ஷேப்பா, அதை வந்துட்டு பியர் ஷேப் யூட்ரஸா அதை வந்துட்டு நம்ம எழுதுறோம். குளோபுலர்னா வந்துட்டு ரவுண்ட் இன் ஷேப்பு, அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அசஸ் பண்ணணும். சரிங்களா? அதாவது பார்க்கறது.
நெக்ஸ்ட் வந்துட்டு கான்டர். கான்டர்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அம்பிலிகஸ். அம்பிலிகஸ் வந்து ஃப்ளாட்டா இருக்கா, இல்ல டிம்பிள்டா இருக்கா, இல்ல எலிவேட்டடா இருக்கா, இதெல்லாமே வந்துட்டு பார்க்கணும். தென் இதுல வந்துட்டு லைட்னிங். லைட்னிங்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபீட்டஸ் வந்துட்டு பெல்விக் கேவிட்டிக்குள்ளார வந்து சிங்க் ஆகுறது. உள்ளார போயிட்டு என்கேஜ் ஆகுறது தான் வந்துட்டு லைட்டனிங். இந்த லைட்டனிங்ல வந்துட்டு நீங்க ஃபிளாங்க் வந்துட்டு ஃபுல்லா இருக்க இருக்க இருக்கும். அதாவது ஃபீட்டஸ் வந்துட்டு பெல்விக் கேவிட்டில என்கேஜ் ஆச்சுன்னா, உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைட்ல வந்துட்டு இருக்கிற அந்த பார்ட் வந்து ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். அத வந்துட்டு நீங்க ஹைட் அண்ட் வெயிட் மெஷர் பண்றப்ப நீங்க சைட்ல வந்துட்டு பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபீட்டல் மூவ்மெண்ட். அதாவது பை ஐஸ் இன்ஸ்பெக்ஷன்ல வந்துட்டு பார்க்குறப்ப ஃபீட்டல் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா பிரசன்ட், ஆப்சென்ட் அத வந்துட்டு எழுதலாம். தென் ஸ்கின் சேஞ்சஸ். மெயினா ஸ்கின் சேஞ்சஸ்ல வந்துட்டு என்ன பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியா நயாக்ரா. லீனியா நயாக்ரானா உங்களுக்கு சிஃபிஸ்டோனம்ல இருந்து டில் சிம்பசிஸ் பீபிஸ் வரைக்கும் வந்துட்டு ஒரு டார்க் ப்ரௌன் லைன் இருக்கும். ஃபர்தர் ஸ்லைட்ல வந்துட்டு நான் போட்டிருக்கேன். அது வந்துட்டு பார்க்கணும். தென் ஸ்ட்ரையா கிராவிடாரம்னா அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்துட்டு இருக்கும். தென் ஸ்ட்ரையா கிராவிடாரம், ஸ்ட்ரையா ஆல்பிகன்ஸ் வில் பி பிரசன்ட் இன் த மல்டி மதருக்கு வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நீங்க பார்க்கலாம். பிளஸ் ப்ரீவியஸ் ஸ்கார் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். ப்ரீவியஸா சர்ஜரி பண்ணியிருந்தா அந்த ஸ்கார் வந்துட்டு இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இன்ஸ்பெக்ஷன்ல இதை தான் வந்துட்டு நீங்க நோட்டிஃபை பண்ணணும். சைஸு, ஷேப்பு, கான்டர், தென் ஸ்கின் சேஞ்சஸ். கிளியர்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டார்க் லைன் இருக்கு பாருங்க. இதை தான் வந்துட்டு லீனியர் நயாக்ரா அப்படின்னுட்டு சொல்லுவோம். இந்த டார்க் லைன் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஸ்ட்ரையா கிராவிடாரம் இது. ஸ்ட்ரையா ஆல்பிகன்ஸ் வந்து கொஞ்சம் பிங்கிஷ் கலர்ல இருக்கும். ஆல்ரெடி பிரைமரி மதருக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆனதுல இருந்து அகைன் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த பிங்கிஷ் அப்பியரன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸ்ட்ரையா ஆல்பிகன்ஸ் வில் பி பிரசன்ட் ஃபார் ஒன்லி மல்டி மதர். கிளியர்? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல ஃபண்டலோட ஹைட் வந்துட்டு செக் பண்றது. ஃபண்டஸ் ஹைட் வந்துட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சிஃபிஸ்டானம் அதாவது அல்னார் பார்டர்ல இருந்து சிஃபிஸ்டானம் இருக்கு. இதுதான் வந்துட்டு நம்ம அல்னார் பார்டர் சொல்லுவோம். கையோட அல்னார் பார்டரை வச்சு ஃபர்ஸ்ட் ஃபண்டஸை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உங்களுக்கு எங்க ரெசிஸ்டன்ட் வந்து மீட் ஆகுதோ அங்க வந்துட்டு கையை வச்சு, ஸோ அதுல இருந்து கையை வச்சு சிம்பசிஸ் பியூபிஸ் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட் வந்துட்டு எடுக்கணும். அதுதான் வந்துட்டு ஃபண்டல் ஹைட். இதுல வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிஃபிஸ்டானம் அதாவது சிஃபிஸ்டானம் வந்துட்டு உங்களுக்கு இந்த செஸ்ட் கிட்ட இருக்கும். அங்க இருந்து வந்துட்டு நீங்க மூவ் பண்ணிட்டு கையை வந்துட்டு வச்சுட்டு வரும். ஏன்னா வந்து அட் த லெவல் ஆஃப் சிஃபிஸ்டானம்ல வந்துட்டு ஃபண்டஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு மேல இருந்து கீழே வந்துட்டு அல்னார் பார்டர் ஆஃப் ஹேண்ட் அதை வச்சு நீங்க பால்பேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு மீட் பண்ணும். அதுதான் வந்துட்டு ஃபண்டல் ஹைட். அங்க இருந்து மெஷர் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் அப்டாமினல் கர்த் வந்துட்டு பண்ணணும். அப்டாமினல் கர்த் வந்துட்டு நார்மலா இருந்துச்சு. எவ்வளோ அப்டாமினல் கர்த் நார்மல் அப்டாமினல் கர்த் எனக்கு வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது ஐயூஜிஆர் அந்த மாதிரி வந்துட்டு இண்டிகேட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. தென் உங்களுக்கு அந்த ஸ்கார் டிஷ்யூ அதாவது ப்ரீவியஸ் எல்எஸ்சிஎஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்காரை வந்துட்டு இப்படி இப்படி பிஞ்ச் பண்ணி பார்க்கணும். பிஞ்ச் பண்ணி பார்க்குறப்ப மதரோட ஃபேஷியல் ரியாக்ஷன் வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும். அது அவங்களுக்கு பெயினா இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்துட்டு தெரியும். we should not ask anything, we should observe. சரிங்களா? அதான் வந்துட்டு touch the scar and check for the tenderness. சரிங்களா? scar tenderness இருந்துச்சுன்னா there may be chance to have uterine rupture. இல்லைன்னா வந்துட்டு ப்ரீவியஸ் சிசேரியன் செக்ஷன்ல வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் அதாவது ஜெஸ்டேஷனல் வீக்ஸை வந்துட்டு எப்படி மெஷர் பண்றது அப்படின்னுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் வந்துட்டு வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷனு. இதுல வந்து அட் த லெவல் ஆஃப் அம்பிளிகஸ் வந்து 24 வீக்ஸ். இங்க சிஃபிஸ்டோனம்ல இருந்து இந்த அம்பிளிகஸ் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்துட்டு 16 வீக்ஸ் வரும். மிட்வே பிட்வீன் த அம்பிளிகஸ் அண்ட் சிஃபிஸ்டோனம் அதுக்கு இடையில இருக்கிறது வந்து 16 வீக்ஸ். இது வந்து 24 வீக்ஸ். பிளஸ் அம்பிளிகஸ்ல இருந்து சிஃபிஸ்டோனம் இதுல வந்துட்டு 3 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணுவாங்க. அது வந்து 28, 32, 36. சரிங்களா? இதுதான் வந்துட்டு இந்த எக்ஸாமினேஷன்ல சொல்லியிருக்காங்க. இந்த இமேஜஸ்ல வந்துட்டு இது என்ன மேம் 40 வீக்ஸ் இருக்கு, இது வந்துட்டு எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்றேன். சப்போஸ் இஃப் த மதர்
மதர் ஹேட் அ லைட்டனிங், மதருக்கு வந்துட்டு லைட்டனிங் வந்துட்டு ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்துட்டு அது ஃபீட்டஸ் வந்துட்டு பெல்விக் கேவிட்டிக்குள்ளார சிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிலாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கும். முன்னாடிலாம் சாப்பிட்டா வந்துட்டு நெஞ்சிலே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டு நீங்க கேட்கணும். இப்போ வந்து உங்களுக்கு சாப்பிட்டா நெஞ்சில எல்லாம் இருக்கிறது இல்லையா, அதாவது அந்த ரீகர்ஜிடேஷன் எஃபெக்ட் வந்துட்டு இல்லையா அப்படின்றத வந்துட்டு நீங்க கேட்கணும். இல்ல எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னா இட் மீன்ஸ் தட் அவங்களுக்கு ஹெட் வந்து என்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மீனிங். சரிங்களா? யூஸ்வலா வந்து ஃபார் பிரைமரி மதர் வந்துட்டு ஹெட் வந்து 2 வீக்ஸ் பிஃபோர் வந்துட்டு என்கேஜ் ஆயிடும். ஃபார் மல்டி மதர் அட் த ஆன்செட் ஆஃப் லேபர் அப்படிதான் வந்துட்டு என்கேஜ் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபண்டஸ் வந்து இந்த 36 வீக்ஸ்ல வந்துட்டு கிடைச்சது அப்படின்னா இட் would be considered as a 40 வீக்ஸ். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஃபீட்டஸ் வந்து என்கேஜ் ஆயிடுச்சு, அதனாலதான் வந்துட்டு இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க ஓவல் ஷேப்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கிளியர்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பால்பேஷன். பால்பேஷன் வந்துட்டு ஃபண்டல்ல வந்துட்டு ஃபண்டல்னா ஃபண்டஸ் வந்துட்டு உங்களுக்கு அல்னார் பார்டரை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றீங்களா, ஸோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபண்டல்ல வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன பார்ட் வந்துட்டு பால்பேட் பண்றப்ப கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ப்ரெசன்டேஷனா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பட்டக்ஸ், அதாவது அதனோட பார்ட் வந்துட்டு சாஃப்ட் மாஸ் வந்துட்டு கிடைக்கும். அது வந்து சாஃப்டா இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் பட்டக்ஸ் ஆஃப் தி ஃபீட்டஸ், ஹார்டா இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் ஹெட் ஆஃப் தி ஃபீட்டஸ். சரிங்களா? அதை வந்துட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு லேட்ரல் பால்பேஷன். லேட்ரல் பால்பேஷன் வந்துட்டு யூஸ்வலா இதோ பண்றாங்க பாருங்க. சப்போஸ் இப்போ நீங்க லெஃப்ட் சைடு வந்துட்டு பால்பேட் பண்ண போறீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு பால்பேட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் பால்பேட் பண்ணி முடிச்சாச்சு, தென் லெஃப்ட் சைடில் சப்போர்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் வந்துட்டு பால்பேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு அந்த ஃபீட்டல் பார்ட்ஸ் வந்துட்டு ஃபெல்ட் ஆகும். நீங்க சப்போர்ட் பண்ணாத பண்ணீங்கன்னா ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, யூ cannot find the fetal parts. கிளியர்? அதுதான் வந்துட்டு லேட்ரல் பால்பேஷன். உங்களுக்கு ரைட் லேட்ரல் லெஃப்ட் லேட்ரல் பால்பேஷன் வந்துட்டு இருக்கு. லெஃப்ட் லேட்ரல்ல வந்துட்டு அதாவது மதரோட லெஃப்ட் சைட்ல வந்துட்டு கண்டினியூஸ் ரெகுலர் மாஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் ஸ்பைன் ஆஃப் த ஃபீட்டஸ். இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு ஸ்லிப்பரி பட்ஸ் லைக் அப்பியரன்ஸ், இர்ரெகுலர் மாஸ் இதெல்லாம் வந்து கிடைச்சது அப்படின்னா அது வந்து ஃபீட்டல் லிம்ப். சரிங்களா? இப்போ நார்மல் எல்ஓக்கு வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. லெஃப்ட் ஆக்சிபிட்டோ ஆன்டீரியருக்கு வந்து எந்த மாதிரி வந்து ஃபெல்ட் ஆகும்னா ரெகுலர் மாஸ் இண்டிகேட் ஃபீட்டல் ஸ்பைன், irregular buds like projection indicate fetal limbs. So what I said, the things they have given. இது வந்து lateral palpation. lateral palpation முடிஞ்சதுக்கு அப்புறம் at the level of umbilicus you cross the hand. சரிங்களா? ஃபைனலா வந்துட்டு பெல்விக் பால்பேஷன். அதால வந்து grip 1 grip 2 ஆஸ் பர் தத்தா பெல்விக்ல வந்துட்டு பாலிக் கிரிப் பெல்விக் கிரிப் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த நோட்ஸ் வந்துட்டு நான் உமையலாட்சி நர்சிங் ப்ரொசீஜர் புக்ல இருந்து எடுத்தேன். ரெண்டுமே வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணலாம். உங்களோட காலேஜ்ல வந்துட்டு எந்த மெத்தட் டீச் பண்றாங்களோ அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட் ரெண்டுமே வந்துட்டு கரெக்ட் தான். சரிங்களா? இதுல grip 1ல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நீங்க at the level of umbilicusல வந்து hand cross பண்ணதுக்கு அப்புறம் you should do the pelvic palpation simultaneously both the side. அப்ப வந்துட்டு நீங்க palpate பண்ணிட்டு வரப்ப ஃபீட்டலோட ஹெட் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களோட ஹேண்ட் ரெண்டும் இப்படி மீட் ஆச்சு அப்படின்னா this we can call it as convergent. ஹேண்ட் ரெண்டும் மீட் ஆகல, இப்படி போகுது அப்படின்னா டைவர்ஜன். இப்படி வந்து போச்சு அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு ஃபீட்டல் ஹெட் வந்து என்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களோட ஹேண்ட் வந்துட்டு டைவர்ஜன்ல இருந்துச்சு அப்படின்னா ஃபீட்டல் ஹெட் வந்து என்கேஜ் ஆகல. ஸோ வெரி சிம்பிள், இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீ grip 2ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பலாட்மெண்ட் வந்துட்டு செக் பண்ணுவீங்க. as the mother to flex her knees, keep the thumb and other fingers of the right hand on either side to accommodate the fetal head. நீங்க அந்த கன்வர்ஜன் டைவர்ஜன் வருது பாத்தீங்களா, கன்வர்ஜன் ஆச்சுன்னா you should catch the fetal head, do the பலாட்மெண்ட். பலாட்மெண்ட் வந்துட்டு இப்படி பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு இப்படி இப்படி ஆட்டுறாங்க, அப்படிலாம் ஆட்டக்கூடாது. you should do the பலாட்மெண்ட் like this. சரிங்களா? அதுதான் வந்து grip 2ல வந்துட்டு பார்ப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆன்டினேட்டல் எக்ஸாமினேஷன். பட் பண்ணணும், பண்ணி பார்த்தாதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும், ரியலைஸ் பண்ணுவீங்க பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி ஃபெல்ட் ஆகுது அப்படின்ட்டு.
இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க அலாட்மெண்ட் எப்படி செக் பண்றதுன்னு. ஃபைனல் வந்துட்டு ஆஸ்கல்டேஷன்ல வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்டோஸ்கோப்பை வச்சு எஃப்ஹெச்ஆர் வந்து செக் பண்றாங்க. பர் மினிட் வந்துட்டு நியர்லி 150 to 160 வந்துட்டு இருக்கணும். அது வந்துட்டு எங்க ஃபார் எல்ஓஏன்னா வந்துட்டு உங்களுக்கு மிட்வே பிட்வீன் த அம்பிளிகஸ் அண்ட் ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன். ஸோ இங்க இது வந்துட்டு அம்பிளிகஸ், இதுக்கு இடையில இந்த இடத்தாண்ட வந்துட்டு anterior superior iliac spine, this one is the umbilicus. சரிங்களா, இதுக்கு இடையில இருக்கிற பார்ட்ல வந்துட்டு செக் பண்றாங்க. ஃபீட்டோஸ்கோப்ல செக் பண்ணலாம், இல்ல ஸ்டெத்தோஸ்கோப்லயும் பார்க்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் we can do the pelvic inspections. pelvic inspectionல வந்துட்டு உங்களுக்கு ஜெனிட்டாலியா வந்துட்டு பார்ப்பீங்க. ஏதாச்சும் டிஸ்சார்ஜ் இருக்கா, எடிமேட்டஸ் இருக்கா, எக்லாம்டிக் மதர்க்கெல்லாம் வந்துட்டு வல்வல் எடிமா வந்துட்டு இருக்கும். இல்ல வாட்ஸு, வெரிகோசிட்டிஸு, வேற ஏதாச்சும் அப்நார்மல் டிஸ்சார்ஜ் இருக்கா, இதெல்லாமே வந்துட்டு ஜெனிட்டாலியால நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பெல்விக் இன்ஸ்பெக்ஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு ஆன்டினேட்டல் எக்ஸாமினேஷன். ஆன்டினேட்டல் எக்ஸாமினேஷன் எப்படி பண்றது அப்படின்றத வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுல வந்துட்டு மெயினா வந்து 3 பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், அப்டாமினல் பால்பேஷன், தென் பெல்விக் இன்ஸ்பெக்ஷன். 3 திங்ஸ். பிரஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன், பால்பேஷன், தென் அப்டாமினல் பால்பேஷன்ல வந்துட்டு அகைன் 3 இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், மெஷர்மெண்ட், தென் பால்பேஷன் வந்துட்டு பண்ணணும், ஆஸ்கல்டேஷன். 4 திங்ஸ் வந்துட்டு நோட்டிஃபை பண்ணணும், தென் பெல்விக் இன்ஸ்பெக்ஷன். ரொம்ப சிம்பிள். இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வைவா கொஸ்டின்ல வந்துட்டு கேட்பாங்க. நீட்டா படிங்க, ஸ்மார்ட்டா படிங்க. ஸ்மார்ட் நர்ஸ்ன்ட்டு பேர் வாங்குங்க. We'll see in the next video. Thank you.